எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து வீட்டில் வந்து பைனாப்பிள் வந்து நம்ம டெரஸ் கார்டனில் வந்து விளைய வச்சுருக்கோம். அது வந்து சின்னதாக அந்த பச்சை கலராக இருக்கிற அந்த மேலே பைனாப்பிள் மேலே இருக்கிறத வந்து எடுத்து அதை வந்து தண்ணியில் சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் மேலே வச்சுட்டு அதில் வேர் வந்து ஒரு 4-5 நாள் கழித்து வேர் வந்ததுக்கப்புறம் மண்ணில் நட்டி வச்சோம். அது வந்து பைனாப்பிள் இந்த மாதிரி காய்ச்சிருச்சு. அதை வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு சாப்பர் போர்டு மேலே வச்சுட்டு அதில் அந்த பச்சையத்தை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆர்கானிக்காக வந்து நீங்கள் வீட்டிலே விளைவிச்சு சாப்பிட்றது வந்து எல்லாருக்குமே நல்லது. இந்த மாதிரி இதை வெட்டி குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு அதை சின்ன கிணத்துல போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது விருன்னார் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நன்றி. பொடி பாவக்காய் வறுவல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பொடி பாவக்காய் வாங்கிட்டு அது மேலே இருக்கிற குச்சி மாதிரி இருக்கும், கீழேயும் இருக்கிறதையும் பிச்சு எடுத்துருங்க. எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்றைக்கு பொடி பாவக்காய் வாங்குறீங்களோ அன்றைக்கே வந்து அதை சமைச்சிருங்க. அடுத்த நாள் சமைக்கிறதா இருந்தால் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து அதை நல்லா வதக்கி வச்சுட்டு பாதி அளவுக்கு வதக்கி வச்சுருங்க. அப்புறம் அடுத்த நாள் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வதக்கி எடுத்து அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சுக்கோங்க. அந்த பொடிப்பாவை கழுவிட்டு கடாயில் வந்து 2 கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாவக்காவை போட்டுருங்க. போட்டுட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப உப்புக்கு அதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வதக்கி எடுத்துகிட்டு நல்லா சுருளை இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. நன்றி.